வீட்டில் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்ம கோயில்களில் வந்து என்ன கொடுக்கக்கூடிய ஒரு பிரசாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா லெமன் ரைஸ். இது வந்து என்ன பிரசாதம் ரெசிபின்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னா கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி வேணாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். ஆனால் நான் செஞ்சுருக்கிறது வந்து என்ன டெம்பிள் ஸ்டைலில் வந்து என்ன செஞ்சுருக்கிறேன். நம்ம கோயில்கள்லாம் நம்ம பிரசாதம் வாங்குறப்போ இருக்கும்ல உதிரி உதிரியாக ரொம்பவே வந்து என்ன ஒரு டேஸ்டான ஒரு லெமன் ரைஸ் வந்து என்ன நம்ம சாப்பிட்ருப்போம். எவ்வளவு தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் நமக்கு வந்து என்ன அந்த டேஸ்ட் வந்து வரவே வராது. ஸோ அந்த டேஸ்ட்டை தான் வந்து என்ன நான் இதில் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக இதை வந்து என்ன நான் செஞ்ச அதே மெஷர்மெண்ட்டில் என்னென்ன பொருள் எல்லாம் சேர்த்துருக்கணும் அதே பொருட்களை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு சேம் டேஸ்ட் வந்து என்ன வீட்லேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் அதை பிரசாதமாக வேணாலும் செஞ்சு சாமிக்கு படைச்சிக்கலாம். இல்லை அப்படின்னா கிட்ஸ்க்கு வந்து என்ன லஞ்ச் பாக்ஸ்க்கு நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்தாலும் ஓகே தான். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இது இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இப்போ அரிசி வந்து என்ன நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசி வந்து என்ன நம்ம சாதம் வச்சிடலாம். சாதம் வைக்கிறதுக்கு எப்போவுமே வந்து என்னென்னா நீங்கள் பொன்னி ரைஸ் உங்கள் வீட்டில் இருக்குன்னா பொன்னி ரைஸை எடுத்துக்கோங்க. இது மாதிரியான வெரைட்டி ரைஸ் பண்ணுறதுக்கு அதே மாதிரி கோயில் பிரசாதம் வந்து என்ன நம்ம வீட்டில் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு பொன்னி ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி 1 டம்ளர் அரிசி வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த இதில் கப்பில் இல்லை எந்த டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணாலும் சரி 1 டம்ளர் எடுத்துக்கிட்டீங்க இல்லை 1 கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு 2 டம்ளர் தண்ணி, 2 கப் தண்ணி. எப்போது வந்து என்ன நம்ம 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம். ஆனால் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் வந்து செய்கிறப்போ நம்ம 2 டம்ளர் தண்ணி வச்சோன்னா அரிசி வந்து என்ன நமக்கு சாதம் ரொம்பவே உதிரி உதிரியாக வந்து என்ன கிடைக்கும். இப்போ இதை வந்து என்ன சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் செய்கிறப்போ உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ ஒரு கடாய் வந்து என்ன வச்சுருக்கேன். அந்த கடாயில் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடலை எண்ணெய்க்கு பதிலாக வேறு எந்த எண்ணெய்னாலும் நீங்கள் நார்மலாக சமையலுக்கு எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து என்ன தேங்காய் எண்ணெயும் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எதுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே கோயிலெல்லாம் நீங்கள் சாப்பிட்ற அந்த பிரசாதத்தில் வந்து என்ன தேங்காய் எண்ணெய் வந்து ஆட் பண்ணுவாங்க. அதுதான் ஒரு தனி ஃப்ளேவரே நமக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான் கடலெண்ணெய் கொஞ்சமும் தேங்காய் எண்ணெய் கொஞ்சமும் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன நல்லெண்ணெய் சேர்க்கறனாலும் நல்லெண்ணெய் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அது 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு தேங்காய் எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சூடாகட்டும், நம்ம கடுகு உளுந்து பருப்பு வந்து எண்ணெய் உள்ள சேர்த்துக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாகவும் இதில் கடுகு உளுந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெயை வந்து என்ன ரொம்ப சூடாக விட்டுறாதீங்க. ரொம்ப சூடாக விட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் போடுறப்போ எல்லாமே கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு வந்து என்ன அதிகமாக இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் வந்து என்ன எண்ணெயை வச்சுக்கோங்க. கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையை வந்து அதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 3 காஞ்ச மிளகாய், இது வந்து என்ன வரமிளகான்னு சொல்லுவாங்க, அதை வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறேன். இதை லைட்டாக ஒரு 2 நிமிஷம் வந்து என்ன ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் நிலக்கடலை, முந்திரி பருப்பு 3 வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே வந்து என்ன ஒரு டீஸ்பூன் வந்து என்ன எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு இன்க்ரீடியன்ஸில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறதுக்கு முடியலை, வீட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து என்ன அட்லீஸ்ட் கடலைப்பருப்பும் நிலக்கடலையும் மாதிரி சேர்த்துக்கோங்க. இது ரெண்டும் தான் வந்து என்ன இதுக்கு ஒரு க்ரன்ச் வந்து கொடுக்கும். நம்ம சாப்பிட்றப்போ நல்லா கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து என்ன ரொம்பவே நல்லா இருக்கும். அது இதை ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒன்றும், அதுக்கப்புறம் மிளகாய் ஒரு 5லேருந்து 4 மிளகாய் கிட்ட வந்து என்ன எடுத்து வச்சிருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இஞ்சியும் மிளகாவையும் நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ இஞ்சி மிளகாயும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து என்ன ஆஃப் பண்ணிட்டேன். இந்த சூட்லேயே நம்ம நெக்ஸ்ட் சேர்க்க வேண்டியது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன்.
அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் ஒரு 3 பிஞ்ச் வந்து என்ன பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு அதையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அதிகமாக உப்பு சேர்த்தோன்னா அதிகப்படியான உப்பாக ஆயிடும். இல்லை அப்படின்னா கம்மியாக சேர்த்தோன்னா உப்பே இல்லாதவங்க இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா இந்த சூட்லேயே வந்து நமக்கு அந்த மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் இது எல்லாமே வந்து ஃப்ரை ஆயிரும். இதுக்கு அடுத்து கொத்தமல்லி, உங்கள்கிட்ட எவ்வளோ கொத்தமல்லி இருக்கும், ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி உங்கள்கிட்ட இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி எவ்வளோ போட்டாலும் நல்லா தான் இருக்கும். இவ்வளவும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு லெமன் வந்து இதில் பிழிஞ்சு வச்சுருக்கிறேன். அதில் ஒரு 3/4 லெமனுக்கான ஜூஸ் வந்து இப்போ ஊற்றிக்கிறேன். அதில் ஊற்றிட்டு புளிப்பு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக புளிப்பாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதோடய நிறுத்திக்கோங்க. இல்லை புளிப்பு பத்தலைன்னா கூட கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது இதோட வந்து நிறுத்திக்கிறேன். அவ்வளவுதான், நம்மளோட லெமன் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். நான் சொன்ன அதே அளவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இப்படி உதிரியாக வந்து உங்களுக்கு சாதம் கிடைக்கும். நான் உங்களுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நான் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு உதிரியாக அந்த சாதம்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னு. நான் சொன்ன அதே அளவில் வச்சிங்கன்னா இது மாதிரி கிடைக்கும். நான் இதை வந்து பிளேட்டிங் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த ஸ்டேஜில் புளிப்பு உப்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்காங்கிறது பார்த்துக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் லெமன் ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த உப்பு கம்மியாக இருந்ததுன்னா கூட கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து டக்குன்னு அந்த சோட்டோட மிக்ஸ் பண்ணி வச்சாலும் அது வந்து கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். அப்போ அதை பிளேட்டிங் பண்ணிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஒரு லெமன் ரைஸ் வந்து இப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி தான். நம்ம நார்மலாக வீட்டில் செய்கிற லெமன் ரைஸ் தான். ஆனால் அதுலேயே வந்து இப்படி நீங்கள் கொஞ்சம் ஒரு சில ட்ரிக்ஸ் வந்து இருக்குன்னா உங்களுக்கு நான் சேர்த்துருந்தேன்ல அது மாதிரி அந்த பருப்பு எல்லாமே முந்திரி பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை இதெல்லாம் சேர்த்து அது மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்து இது மாதிரி நீங்கள் வந்து அதே மாதிரி இஞ்சி, மிளகாய் இது எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அப்படியே நம்ம கோயில்களில் வாங்கி சாப்பிட்ற சேம் பிரசாதத்தோட டேஸ்ட் வந்து நமக்கு இங்கே கிடைக்கும் வீட்டில். கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அந்த பருப்பு எல்லாமே இருக்கிறதுனால அவங்களுக்கு கடிச்சு சாப்பிட்றப்போ ஒரு க்ரன்ச் வந்து அதில் கிடைக்கும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரியான ஒரு நியூ ரெசிபியோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறது வரைக்கும் பாய்.